சொல்லுங்க. ஏறினார்கள். மெதுவா பேசுங்க, சாப்பிட வேண்டிய நேரம் தாண்டியாச்சு இல்லை, மெதுவா பேசுங்க. ஏறினார்கள், இறங்கினார்கள், அசைத்தார்கள். அப்படின்னா நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க சொல்லணும், கரெக்டா பதில் சொல்லணும். என்ன, நம்ம ஏன் அசைக்க முடியல? ஏறல்ல. ஏறாம இருந்துட்டு அசைப்பீராக சொன்னா, யூ அண்டர்ஸ்டாண்ட் மை இங்கிலீஷ்? என்ன ஒரு முறப்பு, புரியுது உங்களுக்கு? அசைக்கணும்னா அசைப்பீராக இல்லை, ஏறணும் இறங்கணும், ஆட்டோமேட்டிக்காக அசை. சரி, 5 காரியங்களை நான் பைபிளில் இருந்து சொல்லுவேன். எல்லாரும் ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியத்தோடு தொடர்புள்ளவர்கள் ஆனதுனால கொஞ்சம் ஆழமாக பேசுவேன். தமிழ் தெரிஞ்சவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, எல்லாருக்கும் தமிழ் தெரியும், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அவ்வளோதான். நான் பேச போகிறது அவர்கள் ஏறுவதற்கு முன்னே, ஏறினார்கள்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த ஏறுவதற்கு முன்னே அவங்க எதிர்கொண்ட 5 காரியங்கள். ஏறுவதற்கு முன்னே எதிர்கொண்ட 5 காரியங்கள், அதை முதல்ல சொல்லுவேன். அதை முதல்ல சொல்லிட்டு ஏறி இறங்கி அசைத்ததை பற்றி நம்ம தியானிக்கலாம். உங்களுக்கு பசிக்கும்போது கை தூக்கணுன்னு, அப்போ நான் முடிப்பேன். இவங்களுக்கு எப்போ பசிக்குதுன்னு கை தூக்கினாலும் உடனே நான் கண்ணாடிக்குள்ளே இருக்க சிஸ்டர், புரியுதா? இப்போ பசிக்க வேண்டாம், எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும்போது நான் உங்கள்கிட்ட கேட்பேன். அப்போ எனக்கு உதவியாக கை தூக்கினா போதும். ஓகே. 1, அதாவது இப்படி வேணும்னு எழுதிக்கிடுங்க, மேல் வீட்டுக்கு செல்லும் பாதை. எதுக்கு? மேல் வீட்டுக்கு செல்லும் பாதை. தமிழ் புரியுது இல்லையா? நான் உங்களுக்கு ஜோம் பண்ணுவேன். என்ன கடைசியில் எங்கே போனாலும் கீபோர்டிஸ்ட்டுக்காக நான் ஜோம் பண்ணுவேன். எல்லா கீபோர்டிஸ்ட்டுகள் மேலேயும் ஒரு தேவ திட்டம் உண்டு. சரி, இவங்க புறாம ஏன்னா ஆமாம். சரி, 1, அவர்கள் வாழ்க்கையில் சந்தித்தது மிகப்பெரிய சோகம்.